பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், ஆடுகளம் கிஷோர், பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்டு வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமாக வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்ணுறாங்க குறைந்த விலைக்கு. உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்குது? சார் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். நான் சொன்னாலும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன பேருங்களாம் தேர் ஆல் லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் வே. அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார். வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் இல்லை. நல்ல படங்கள், நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ். ஒரு முறை லோகேஷ் கனகராஜ் சொன்னார், நீங்கள் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட கேட்டால். ஆமாம், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு படம் பண்ணுறதுக்கு பிற்காலத்தில் ஐடியாஸ் இருக்கா? இல்லை சார், இல்லை. அவரோட படங்களே, ஏன்னா அவர் கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரமில் இருக்கேன்னு எனக்கு தெரில. ஸோ கமல் சாரை மானிட்டரில் பார்க்கணும். ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலை பார்க்கறது தான். அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே. ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன். சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வந்துடுறேன்னு. பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷாட் வச்சார் விக்ரமில். ஸோ அது எனக்கு சந்தோஷம். பட் நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில். அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது வாண்டரில் பார்த்தேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங் சார். அர்ஜுன் சார், இந்த அநீதி, கைதி, மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக, ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள், பெண்கள்லாம் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க? நேரில் பக்கத்தில் வராங்களா? எப்படி ரசிகைகள், குறிப்பாக பெண் ரசிகர்களோட இதெல்லாம் எப்படி இருக்கு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் சார்? இல்லை சார், அது கேரக்டர் சார். நேரில் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன். என் சின்ன வயசுலேருந்து ஐ க்ரோன் அப் வித் சம் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் விமன். பாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அம்மாவோட சிஸ்டர் இருக்கட்டும், கசின் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே என் ரியல் சைட் பார்த்துருக்காங்க. ஸோ இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அர்ஜுன் சார், பக்கா வில்லன் ரோல்ல உங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்போ ரொமான்டிக் ரோல்ல? மேம் இதில் இருக்கு மேம். ரசவாதியில், சாரி இதுன்னு சொல்லிட்டேன், ரசவாதியில் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கு. ஸோ அநீதியில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது, ரசவாதியில் நிறைய ரொமான்ஸ் இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்கள் ரொமான்ஸ் ஓகேயா இல்லையான்னு. சாந்தகுமார் சார் ஓகே சொல்லிட்டாரு, தெரில, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் சார். சினிமாக்காக டெய்லியும் மெனக்கட்டுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா நீங்கள்? ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சார். அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க் கண்டிப்பாக டைரக்டர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ, என்னென்ன ஹோம் ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் சார். இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங் லாட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா சார். சார், இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமரை வந்து நிறைய வந்து இது பண்ணுவாங்க, வளர விடாத மாதிரி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 வருஷமாக இப்போது தேங்க்ஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ் மீட் சார். நான் வளர்ந்துருக்கேன்னு சத்தியமாக தெரியல. திஸ் தேங்க்ஸ் மீட் வாஸ் ஒன்லி பிகாஸ் நான் துபாயிலேருந்து ஐ வாஸ் வாட்சிங் மூவிஸ் இன் த தியேட்டர் சார். அண்ட் யாருமே நோ ஒன் இன் த ஃபேமிலிஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் அது ஒன்ஸ் ஹூ பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் உங்களோட ஃபீட்பேக், ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஐ வுட் லைக் டு பிலீவ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் சார் இந்த தேங்க்ஸ் மீட். ஐ டோன்ட் see myself as grown so big on. படி லேர்னிங் சார். எவ்ரி மூவிஸ் அ லேர்னிங். பட் உங்களை எல்லாரும் மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் இருந்தது சார். அதனால தான் இன்னைக்கு இந்த மீட். சார், இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை சார், நிறைய ஃபேண்டாஸ்டிக் ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் லோகேஷ் சார் படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோயின்ஸ் அவர் ஆஃபர் பண்ண மாட்டார். பட் இல்லை, துஷாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் டானியா, ரேஷ்மாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகாவோட ஒர்க் பண்ணி முடித்தேன். ஸோ லிஜோ மோலோட ஒர்க் பண்ணேன். ஆல் ஆஃப் தம் ஆர் வெரி நைஸ் ஆக்டர்ஸ் சார். அவங்களோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாரோடையும் மறுபடியும் கொலாபரேட் பண்ண ஐ பி ஹாப்பி சார். இல்லை, அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும்னு கேட்டார். அவங்க யாராவது உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏன்னா நீங்கள் சொல்ல விரும்பல, அதனால தான் இப்படி கேட்குறேன். இல்லை, அது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஸோ அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். தெரில, அது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சார். இல்லை, இந்த வாய்ஸை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஏன் சார் அவ்வளோ இதுவாக இருக்குது. அதுக்காக என்ன சார்? ஆமாம் சொன்னாங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.